எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னா இருக்கிற ஹீரோட்டையே வந்து அதிகமாக ஒர்க் பண்ணது விஜய் சார் கூட தான். ம் நேருக்கு நேரில் அசிஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃபர், ம் கில்லியில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், சீஃப் ஃபோட்டோகிராஃபர், குருவியில் ஃபோட்டோகிராஃபர், ம் அழகு தமிழ் மகன் அசிஸ்டன்ட் கேமராமேன். நான் தான் சொல்ல வந்தேன். ம் என்னன்னா இதெல்லாம் பண்ணிட்டு முடிச்சிட்டானா அழகு தமிழ் வந்து தினமும் இப்படியா அப்படின்றாரு பாலு சார். ஓகே வேகமாக பிடிச்சிட்டு இருக்கேன். ஆ ஒரு 2 3 பேர் 3 அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே எல்லாமே இப்படி தான் பிடிக்கணும். அதாவது எங்கள் ஃபேஸ் மறைச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிட்டு இருப்போம். அப்போ சார் காலையில் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த குழந்தைய வந்து இது தூக்கிட்டு வந்து பேசுகிற மாதிரி ஷாட்டு. அப்போ தமிழ் படிச்சுட்டு இருந்தேன். முடிச்சோன்னே எல்லாத்தையும் பார்த்தாரு. ஷார்ட் முடிஞ்சு ஓகே வந்து எடுத்துட்டோம். முடிச்சோன்னு என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. இங்கே என்னையா அப்படின்றாரு. இல்லை சார் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் கேமராமேன். அசிஸ்டன்ட் கேமராமேனா அப்படின்றாரு. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது அந்த செம்ம ஷாட் வந்துச்சு. அப்போ பிரபு சார் சொன்னார் 1 செகண்ட் 1 மோர் அப்படின்றாரு. அந்த எலிஃபெண்ட் கூப்பிட்டு அப்படின்னாரு. எலிஃபெண்ட் அப்போ விக்கி எங்கே விட்டாரா? விக்கி அங்கேருந்து வாங்க விக்கி அப்படின்னு. அங்கேருந்து சேம் ஷாட் அப்படியே ஃபாலோ பண்ணி சுகு அப்படின்றாரு. ஓகே அப்படியே வந்துடும். அப்படி வந்து அப்படியே அந்த சன்லைட் வந்து கிளார் ஆகி இப்படி வரும். அந்த இடத்துல பிரபு சாலமன் என் ஃபிலிம் பை பிரபு சாலமன் சார் போடுறாரு. அது வந்து இன்னைக்கு அந்த ஷாட் அது என்னோட விஷன், அதாவது பார்க்காம ஃபேரையாக பார்த்து எடுத்த ஷாட், வியூ பாயிண்ட் பார்க்காம எடுத்த ஷாட் அது. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல. பயங்கர எக்ஸைட்டடா இருந்தேன். ஆக்சுவலி நேற்று வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சுகுமார் சார் இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்றப்போ எனக்கு என்ன ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற அளவுக்கு கூட என்னால் யோசிக்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு. நீங்க அவ்வளோ நல்ல படைப்புகள் வந்து ஆக்சுவலி கொடுத்துருந்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அந்த அளவுக்குலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சும்மா நார்மல் பர்சன் தான். தெரியுது சார். தன்னடக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது, நீங்க மதுரையில் அக்ரிகல்ச்சர் படிச்சீங்க அப்படின்ட்டு. அக்ரிகல்ச்சர் படிக்கல. அக்ரிகல்ச்சர் எங்களுக்கு இருக்கு, அதனால அதில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அங்கிருந்து இப்போ சென்னைக்கு கிளம்பி வரணும், சினிமாவை நம்பி வந்தீங்களா? இல்லை சினிமா அப்படி ஏதோ ஒன்று சென்னையில் போயிட்டு நம்ம ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு தைரியம் ஒன்று வந்திருக்கும்ல, என்னதான் உங்களுக்கு ஆக்சுவலி அந்த பவர் கொடுத்துச்சு நீங்கள் சென்னைக்கு வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சு? இல்லை, ஆக்சுவலி நான் சென்னைக்கு வேணும்னு வரல. ஒரு ஆக்சிடென்டலியே தான் வந்தேன். எங்கள் அண்ணன் வந்து ஜீவன், அவர் ஒரு 4 படம் 5 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு 25 படத்துக்கு முன்னாடி சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். பம்பாய், மின்சார கனவு, காக்க நிறைய படங்கள். ஜென்டில்மேன் காதலன் வந்து இருக்கிறார். ஜென்டில்மேன் காதலன் அசிஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். ஜீன்ஸு அதெல்லாம் அசிஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃபர். அவங்களுக்கு அண்ணனுக்கு அசிஸ்டண்ட் இல்லாத நிறையா பிஸியாக இருந்தாங்க. ஸோ அசிஸ்டண்ட்டு கூட, அதாவது நான் வெளியூரில் அசிஸ்டன்ட்ஸ் இருக்கிறோட கூட தம்பி அசிஸ்டண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னால கொஞ்சம் நல்லா இருக்கும். அவருக்கு தான் அண்ணன் தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து எனக்கு என்னென்னா, எதுவாக இருந்தாலும் இப்போ விவசாயமாக இருந்தாலும் அது ப்ராப்பராக கற்றுக்கணும். டீ கடையில் டீ போட்டு பண்ண ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு எப்பயுமே அது என்னுடைய நம்பிக்கை தான். அப்படி தான் வந்த பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் இந்த 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 பொசிஷனுக்கு வந்திருக்கேன் நான். நீங்க ஆக்சுவலி நீங்களுமே வந்து ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபரா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதாவது உங்க அண்ணனுக்கு வந்து அசிஸ்டண்டா. இந்த வகையில வந்து எந்த அளவுக்கு உங்க அண்ணனோட ஒர்க் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு? நீங்க எந்த அளவுக்கு ஆசைப்பட்டீங்க, நம்ம இந்த மாதிரி ஆகணும், நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்றது நீங்க வந்து விருப்பப்பட்டீங்களா? இது மாதிரி இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்ம ஒரு சினிமாட்டோகிராஃபரா டிஓபியா ஆகணும்ன்றத எய்ம் பண்ணி தான் வந்தீங்களா? இல்லை, நாட்டு டிஓபி அச்சீவ்மெண்ட் பண்ணல. ஆக்சுவலி நான் வந்தப்போ நான் இலங்கை ஃபிலிம் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மேனுவல் கலர் லேப் இருக்குது. நான் சொல்கிறது 95 இப்போது. அப்போ வந்து அண்ணன் தான் அங்கே ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணிட்டு. அப்போ அண்ணனோட படங்கள் அப்போ ஃபோட்டோகிராஃபர் இருந்தப்போ பம்பாயின்னு ஒரு படம், மணி சார் படம், அப்போ இந்திரா, ஆசை, அந்த படத்துக்கெலாம் வந்து அண்ணன் தான் ஸ்டில் ஃபோட்டோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் மேனுவல் பிரிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதில் நான் என்னோடய வேலை வந்து அதோட டெவலப்பிங் பண்ணுற வேலை, அதை வாஷ் பண்ணி கொடுக்குறது. அப்போ எனக்கு அதுலேயே எனக்கு இப்போது இது மாதிரி இதில் அது டார்க்காக இருக்கும், அந்த ரூமே டார்க் ரூம் தான். ஸோ அதில் வந்து பிரிண்டிங் போட அதுலேயே ஃபஸ்ட்டு என்ட்ரியே வந்து எனக்கு என்னென்னா நல்ல ஃப்ரேம். இப்போது ஆசையில் பார்த்தா ஜீவா சார் ஃப்ரேம் லைட்டிங்லாம் இருக்கும். அதே மாதிரி அண்ணனும் ஜீவா சார் இன்னும்
கேமராமேன் ஜீவா சார். ஸோ அவர் என்ன லைட்டிங் பண்ணியிருக்காரு, என்ன ஃப்ரேம் வச்சுருக்காரோ அதே வசந்த் சார் படம், டைரக்டர் வசந்த் சார் படம். அந்த படத்தில் இவர் அண்ணன் வந்து ஃபோட்டோகிராஃபர் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு அப்போ இருந்தே எனக்கு ஆசைகள் வந்துச்சு, இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும், இந்த மாதிரி லைட்டிங் பண்ணணும் அப்படின்னு. இதை பார்த்து தான் அப்புறமா பம்பாய் ராஜீவ் சார் மணி சார் படத்தில் எனக்கு வந்த பிகினிங்கே எனக்கு நல்ல ஒரு டேஸ்டான படங்கள் வந்து அமைஞ்சிருச்சு. நான் மேனுவலாக பிரிண்டிங் பண்ணுற லேபில் ஒர்க் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சமாக தான் என்னுடைய க்ரோத்திங் எனக்குள்ளே ஒரு 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 பவர் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி தான் அந்த டேஸ்ட் வந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் இப்படி தான் போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது அப்போ கொக்கி அப்படின்னு ஒரு படம், கிங்குன்னு ஒரு படம், பிரபு சாலமன் சார் படத்தில் இருந்து நான் அசிஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃபர், அந்த அண்ணன் தான் ஃபோட்டோகிராஃபர் இருந்தாங்க. அந்த படத்தில் அண்ணன் பிஸியாக இருந்தால் ஃபுல் படம் நம்ம பண்ணிட்டு இருந்தேன் அசிஸ்டண்டாக. நிறைய படம் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் கிங் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது சரியாக போகலை. கொஞ்ச நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே அந்த படத்தில் என்னென்னா இப்போ அண்ணன் எப்படி எடுத்தாரோ அந்த மாதிரி அந்த ஷார்ட்டு இல்லாத ஷார்ட்டுக்கு ஒரு சில ஷார்ட்டில் நம்ம ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அது இல்லாமல் தவிர்த்துட்டு நம்மளோட டேஸ்ட்டுக்கு. அப்போ விக்ரம் சார் எனக்கு பயங்கர ஃப்ரெண்ட், இப்போவும் ஃப்ரெண்டு தான். ஸோ அப்போ வந்து அதில் தான் ஃப்ரெண்ட் ஆனார் விக்ரம் சார். நாம் ஆனால் ஒரு 2-3 தனியாக ஃபோட்டோஸ் எடுத்து அப்போ என்னென்னா எல்லா மேகசினுக்கும் கொடுப்போம். விகடனு, குமுதம், குங்குமம், அந்த மாதிரி நிறைய மேகசினுக்கு நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் தான் வரும். ஸோ என்னென்னா அப்படி எடுத்த போது சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்டைல் ஆஃப் வந்துருச்சு. நமக்கு ஒரு அழகு கிடச்சிருச்சு. அதில் விக்ரம் சார் தான் ரொம்ப அதுக்கெல்லாம் காரணம். விக்ரம் சாரும் ஒரு பெரிய பலம். என்னென்னா அவரே இந்த ஃப்ரேம் வச்சுக்கோ, இப்படி பண்ணிக்கலாம்னு ஒரு நிறைய ஐடியா சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அப்படி கொஞ்சமாக எடுத்து அதில் வந்து பிரபு சாலமன் சாருக்கு வந்து சூப்பராக ஒரு நல்லா எடுக்கிறானே ஒரு ஐடியா வந்துருச்சு. அப்போ எடுக்கும்போது தான் கிங் படம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் கொக்கின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. கொக்கின்னு ஒரு படம் பண்ணும்போது என்னை கூப்பிட்றாங்க. நான் அப்போ பெங்களூரில் இருந்தேன். நான் பெங்களூர் மீன்ஸ் வேறு ஒரு படத்தில் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ கூப்பிட்டு, சார் எப்போ வருவா அப்படின்னா, நான் வந்துடுறேன் சார். இல்லை சீக்கிரம் வா அப்படின்ட்டாரு. கிளாஸ் விட்டுட்டு வந்துட்டேன். அந்த என்ன சொன்னார், இந்த மாதிரி படம் பண்ணுறோம். சரிங்க சார் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இல்லைடா படம் பண்ணுறோம், சரிங்க சார் பண்ணிக்கலாம் அப்படி சார். அவர் 2 வாட்டி 3 வாட்டி அழுத்தே சொன்னார். சரிங்க சார். இல்லைடா நீ வந்து கேமராமேன் அந்த படத்துக்கு அப்படின்றார். எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. சரி இல்லை சார், இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நீ தான் கேமராமேன் அப்படின்னாரு. என்ன ஒரு பட்ஜெட்டில் பண்ணுறோம், நீ எனக்கு என்ன எப்படின்னா எப்படி தான் ஐடியா அப்படின்னு கேட்கல. எனக்கு தெரியும் அவருக்கு அந்த ஃபோட்டோஸை பார்த்து நல்ல ஃப்ரேமிங் சென்ஸ் இருக்குது உனக்கு, கண்டிப்பாக பண்ணிடுவான் அப்படின்னு. அது இல்லாமல் அவர் ஆக்சுவலி பிரபு சாலமன் சார் டைரக்ஷனை விட அவர் சினிமாட்டோகிராஃபி தான் படிச்சிருக்காரு. படித்தது அவர் இப்போ டைரக்டருக்கு முன்னாடி சினிமாட்டோகிராஃபி அவர் ஆசை. இப்போ வரைக்கும் அவர் இந்த அளவுக்கு அவர் படத்தில் மேக்கிங் ஃப்ரேமிங் நாலேஜ் இருக்குன்னா அதுக்கு டேஸ்ட் அது எனக்கு இருக்குன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் வந்து பிரபு சாலமன் சார். அவருக்கு பேசிக்கலி அவருக்கு ஃப்ரேம் சென்ஸு பயங்கரமாக இருக்கும். லைட்டிங்லாம் இப்படி பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்தது. எனக்கு வந்து சொல்லும்போதில் வந்து நான் என்னால் ஏற்றுக்கிற முடியல. ஏன் பண்ண முடியலன்னா அது பெரிய ஜாப். இப்போ தான் நமக்கு ஓரளவுக்கு ஒரு 100ல் ஒரு 10% சில்வர் கற்று கொஞ்சம் நல்லா ஃப்ரேமிங் தெரியுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபிலிம் ப்ராசஸ் இருக்குது, லைட்டிங், எக்ஸ்போஷர், ஃபில்டர்ஸ் நிறைய கண்ணாபண்ணான்னு சொல்ல முடியாத அளவுக்குலாம் ஒரு எல்லை இல்லாத ஒரு சினிமாட்டோகிராஃபியோடைய ஒர்க்கு. அது இவ்வளோதான்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படியெல்லாம் நிறையா இருக்கிறதுனால எனக்கு முடியாதுன்னு சார் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், ஒரு 2 டேஸ்க்கு நீ டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் 2 டேஸ்க்கு டைம் எடுத்துகிட்டு மறுபடியும் போய், இல்லை சார் பண்ண முடியாது சார், நான் கற்றுக்குறேன் சார். என்னென்னா அங்கே வந்து ஒவ்வொரு மினிட்டும் நம்ம ஒரு பணம் தான். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மினிட் பணமாக இருக்கும். நம்மளால எதுவுமே வேஸ்டேஜ் ஆகக்கூடாது, அங்கே போயிட்டு சங்கடமாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்லை சார் முடியாது அப்படின்னு சொன்னேன். சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், அப்போ என் அண்ணன் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்வி உதயகுமார் சாருடைய படத்தில் கற்க கசடர் தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருந்தார். அப்போ சொன்னேன், அப்போ அண்ணனும் தெரியும் அந்த பிரபு சாலமன் சாருக்கு. அப்போ சொன்னபோது அப்போ சரி ஓகே அண்ணன் சினிமாட்டோகிராஃபி வர சொல்லி பேசுவான்னு பேசி முடிச்சு பண்ணிட்டாங்க. அந்த படத்தில் அண்ணன் அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பிஸி ஆகிட்டு அடுத்த படம் வந்துருச்சு. அப்போ பண்ணோன்னே படத்தில் ஒரு சாங் மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த சாங் வந்து பிரபு சார்கிட்ட நான் கேட்டேன். சார் ஓகே சார் இப்போ அண்ணன் இது பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன், கிளாஷ் விட்றாரு, அந்த சாங் நான் பண்ணட்டுமான்னு. ஓகே பண்ணிக்கலாம், நான் தான் ஃபுல் படமே தரேன்னு சொன்னேன், நீ தான் வேணான்ட்ட அப்படின்னாரு. சரி அன்னைக்கு ஓகேன்னு சொல்லி பண்ணோம். ஃபஸ்ட்டு சொன்னார், இன்றைக்கும் சொல்லார், இப்போயும் சொல்லார், உனக்கு ஒரு கையில் என்ன கொடுத்தேன் தெரியுமா ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு. ஃபஸ்ட் ஷாட்டு ட்ரைபாட்லாம் கிடையாது, கேமரா
8mm லென்ஸ் போட்டு கேமரா வந்து 435 கேமரா வந்து கையில் கூட இதை வச்சு இந்த ஷார்ட் எடு அப்படின்றாரு. பயங்கர வெயிட்டு. அங்கே சாலக்குடி ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு சாலக்குடி ஃபால்ஸ் தான் ஆரம்பிச்சதே ஃபாரஸ்ட்ல தான். ஆமாம், அதுதான் தெரியாமலே சார் வந்து பிரபு சார் வந்து அது எங்கே கொடுத்தாரோ அது இன்ன வரைக்குமே எனக்கு பெரிய பலமாக இருக்குது. பெரிய ஒரு ஏதோ பெரிய காங்கிரீட் மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பிரபு சாலமன் சார் தான் இன்ன வரைக்கும் நிற்கிறது காரணமே. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி அப்படி இல்லை, அதுல இருந்து இப்போ மூவிங் ஃப்ரேம்ஸ் நீங்க ஷூட் பண்றீங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன். அது ஆக்சுவலி நீங்க ஸ்மூதா இப்போ எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி ஐ வாண்ட் நோ சம்திங். நீங்க அஸ் அ பர்சனா இப்போ வந்து சினிமால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத நாங்க பாக்குறோம். நீங்க மேபி ஸ்பாட்ல நீங்க வேற மாதிரி ஒரு பர்சனா இருக்கலாம். இப்போ என் முன்னாடி ரொம்ப காம் அண்ட் சட்டிலான ஒரு பர்சனா நீங்க இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க வீட்ல எப்படி இருப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு பெருசா எதுவும் ஒர்க் இல்ல, இன்னைக்கு நமக்கு ஷூட் இல்ல, நம்ம அடுத்த ஒரு 1 வீக் நம்ம ஃப்ரீயா தான் இருக்கோம் அப்படின்னா நீங்க எப்படி உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இல்லை, நான் வீட்டுக்குன்னு இன்னும் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. அவங்க வீட்டில் சொன்னா தான் சரி இன்னைக்கு எங்கேயோ போகலாம் அப்படின்னா தான் போவேன். நானாக இங்கேயும் கூப்பிட்டு போனதில்லை பசங்களுக்கு. இன்னைக்கு படத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. சரி போகலாம் அப்படிங்க. நானாக இன்றைக்கி அங்கே போகலாம் வாங்க அப்படின்னு எங்கேயுமே கூப்பிட்டு போனதே இல்லை. என்னென்னா என்னை வந்து என்னவே நான் பிஸி ஆக்கிடுவேன். இப்போ திடீர்னு இன்றைக்கி ஒரு 2 ஹவர்ஸ் ஆஃப் டே ஃப்ரீயாக இருக்கணும்னு சொன்னோம். யாராவது கதை சொல்லணும்னு சொல்லி இருப்பாங்க. அவங்க கதை கேட்டுருவேன். சப்போஸ் அந்த கதை முடிஞ்சோடனே கதை நல்லா இருந்தால் ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் இது சரி ஒரு கேட்குறது ஒரு மாதிரி ஆச்சுன்னா உடனே அதை இது பண்ணுறதுக்கு ஒரு ஒரு படத்தை பார்த்துடுறோம். என்னென்னா எல்லா கதையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லா கதையும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சினிமா வந்து எல்லா சினிமாவும் ஓடணும் நல்லா இருக்கணும் தான் பண்ணுறோம். அதில் ஒரு சில கதைகள் மாற்றங்கள் வரும்ல, அதனால சொல்கிறேன். அதனால் வீட்டை பொறுத்தவரையிலையும் ஒய்ஃப் தான். ஒய்ஃப் மட்டும்தான், பசங்க தான். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுதான் பண்ணுவேன். நானும் எங்கேயும் பண்ணதில்லை. அப்படியே டைம் கிடைச்சா கூட அதையும் சினிமாக்கே ஒதுக்கிடுறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒன்று கதை கேட்பேன், இல்லை படம் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஓகே. அண்ட் யா, கம்மிங் டு யுவர் ஃபில்மோகிராஃபி அப்படின்ட்டு பார்த்தா நிறைய படங்கள், ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய கமர்ஷியல்ஸும் பண்ணியிருக்கீங்க. சுகுமார் சார் அப்படின்ட்டு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது வந்து கும்கி, மைனா இந்த மாதிரியான படங்கள் தான். பெரிய ரொம்ப வாஸ்டான லேண்ட்ஸ்கேப்பை வந்து ஷூட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ வாட் இஸ் த ரிலேஷன் ஆக்சுவலி? உங்களுக்கும் காடுகளுக்கும் வந்து ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அதை வந்து ரொம்ப லவ்வாக ஃபீல் பண்ணுறது? கமர்ஷியல்ஸை நாங்கள் பார்க்குறத விட நான் பர்சனலி வந்து உங்களோட இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது அதுல ரொம்ப பேஷனேட்டா எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா இந்த மாதிரி லொகேஷனுக்கோ உங்களுக்கோ ஏதாவது கனெக்ஷன்? இல்லை, எனக்கு என்னென்னா உண்மையை சொல்லணும்னா அருள் இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகும். என்னென்னா அதை ஃபஸ்ட்டு பிகினிங் சொல்கிறது, நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து சாலக்குடி ஃபால்ஸு தான். இப்போது நார்மலான பீப்புள் இருக்குங்களேன், இவங்களுடைய எவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலுமே ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பார்த்தாவே, ஒரு க்ரீனை பார்த்தாவே, ஒரு மரங்களை பார்த்தாவே எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒரு ஒரு டார்க் ரூம்ஸு, லைட்டு, வார்ம் அப்படி மாதிரி தான் மேக்ஸிமம் பிடிக்கும். ஒரு 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 டைம்ஸில் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 24 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பை உட்கார வைங்களேன், அமைதியாக சாப்பாடு கூட இல்லைன்னா கூட அவங்க அப்படி அமைதியாக இருந்து அந்த பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த ப்ளசண்ட்டு தான் வந்து அந்த படத்தில் நம்ம காமிச்சோம். மைனாவாக இருக்கட்டும், கும்கியாக இருக்கட்டும். அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாம் மலையை காமிக்காது நம்ம தான் ஃபஸ்ட்டு காமிச்சதும் அப்படி இல்லை. ரொம்ப வருஷமாச்சு இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் வந்தது. அதனால் மேபி அதுலேருந்து எனக்கு வந்து அந்த இன்ஸ்பயர் ஆகி இன்ன வரைக்குமே அந்த தாக்கம் இன்னும் பத்தலை. இன்னமும் காமிச்சிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு மலைப்பகுதியாக இருக்கணும், ஹில்ஸை வந்து கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பை எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக காமிச்சாலும் பார்த்துட்டே இருக்கணும். அவ்வளோ திகட்டாத ஒரு ஃப்ரேமாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதனால தான் எனக்கு இன்னும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அது ஆக்சுவலி ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக பார்க்குறவங்களுக்குமே ஃபீல் ஆகுது. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் பண்ணுறப்ப அப்படிதான் இருந்திருக்கும் போல். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஜென்ரலி மனுஷங்களை நடிக்க வச்சு நம்ம அவங்கள வச்சு ஷூட் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு மைண்டில் நிறைய விஷயங்கள் போகும். நம்ம கரெக்டாக ஒரு சில விஷயங்களை கேப்சர் பண்ணணுன்ற ஒரு டென்ஷன் இருக்கும். இதெல்லாம் தாண்டி கும்கியில் வந்து நீங்கள் அனிமல்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரியலாக யானைங்களை வச்சு நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்றப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி உண்மையாக நீங்கள் சொன்ன கரெக்ட் தான். இப்போ பீப்புள் மனுஷங்களை வந்து இவங்க இப்படி தான் தெரிஞ்சிடும். இவங்க நடப்பாங்க, எந்திரிக்கும் போது தெரிஞ்சிடும், திரும்புவாங்கன்னு நமக்கு அந்த சைக்காலஜியாக நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக் போயிடும்.
அனிமல் அப்படி கிடையாது. அனிமல் எப்போ உட்காரும், எப்போ முழிக்கும். ஏன்னா ஆக்சுவலி நீங்கள் கேட்ட மாதிரி எலிஃபண்ட் வந்து ஒரு சோகமாக கண்ணடிக்கும். அது கேமரா அப்படியே அப்போ வந்து நெகட்டிவ் வேறு. ரன் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் கேமரா ஆன் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே சிமிட்டணும், அது ஷார்ட் வேணும் டேட் சொல்லியிருப்பார். அது நெகட்டிவ் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் விட்டு அதாவது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது 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 அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி நிறையா விஷயம் இந்த இதில் இருந்தது. திரும்ப இப்போ எலிஃபென்ட் போயிட்டே இருக்கும், திரும்ப ரைட் போகும்போது லெஃப்ட் போகும்போது திரும்ப திரும்பிடும். அது நிறைய கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அனிமல் ஃபஸ்ட் படத்துலேயே இருந்துச்சு, மைனாவிலே இருந்துச்சு. மேபி அதில் வந்து ஒரு 3 யானை வச்சுருந்தோம். இதில் ஓப்பனிங் ஒரு 5 யானை வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு கும்கியில். ஸோ அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு. சேலஞ்சாக இருந்ததை விட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அனிமலை வந்து ஷூட் பண்ணுறது வந்து ரொம்ப, ஏன்னா நார்மல் ஃப்ரேமே பண்ண முடியாது. அது ஒரு மாதிரியான ஒரு ரொம்ப வைடு பண்ண முடியாது. கொஞ்சம் டெலியிலே பண்ணால் கூட அழகு கிடைக்கும். அந்த காலையில் அந்த சன்சோர்ஸில் எடுக்கும் பதில் அந்த எலிஃபென்ட் நடக்கிறது, அந்த சாப்பிட்றதெல்லாம் பார்த்து அவ்வளோ ரசித்து எடுத்துருப்போம். இப்போ ஒரு பழம் சாப்பிட்றதே இருக்கட்டும், ஒரு மட்டை எடுத்து சாப்பிட்றது மேபி அந்த மாதிரி நிறையா ரசிக்க முடியும். அனிமலை வந்து ரசித்தோம்னா அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். இன்னைக்கு நான் அவ்வளோ கேப்சர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நைட் ஃபுல்லாக அப்படி யோசிப்போம். ஸோ என்னென்ன ஷாட் எடுத்திருக்கோன்னு நிறையா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஏன் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஆசைப்பட்டு எடுத்ததுனால இன்ன வரைக்கும் ஒரு எப்பப்போ கிட்டத்தட்ட ஒரு 55 மூவி பண்ணிட்டேன். ஸோ 53 அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே ஏன் கும்கி மைனா வந்து பேசப்படுறதுன்னா, அது நிறைய அனிமல் ஷார்ட்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எடுத்ததுனால. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்க வந்து இவ்ளோ பேஷனேட்டா நீங்க பேசுறீங்க, நீங்க இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க ஒரு ஷாட் நீங்க கேப்சர் பண்றதுக்கு. என்னைக்காச்சும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, நீங்க ரொம்ப ஆசையா வந்து கேப்சர் பண்ண ஒரு விஷயம், அது வந்து படத்துல வைக்க முடியாம அது வந்து இது வேண்டாம் அப்படின்ற ஒரு ஜோன்ல வந்து அத கட் பண்ணின சிச்சுவேஷன், எடிட்ல போன சிச்சுவேஷன் உங்களுக்கு ஆயிருக்கா? இல்ல. அதாவது நெறைய இருக்கும். பட் அது தேவையில்லாத வச்சணும் அவசியம் இல்ல. நம்ம எடுத்தது வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவை. எந்தெந்த ஷாட் கம்பல்சரி வேணும் அப்படின்னு எடுத்திருப்போம். அது எடிட் டேபிள்ல வந்து தேவையில்லாம இருக்கும். தேவைன்னா லாஜிக் தப்பா இருக்கும். இல்ல அது லாஜிக் தப்பா இருக்கும். அது அந்த கன்டென்ட்டுக்கு இது இல்லாம இருந்துச்சுன்னா, அது எடுக்க தான் தேவைதான். அது இதுல அதே ஷாட்ட நீ இன்னொரு படத்துல அந்த கன்டென்ட்டுக்கு தேவையான விஷயமா இருக்கும்போது, நீ சி மறுபடியும் அப்ளை பண்ணிக்கலாம்ல. அது சினிமாவுக்கு எது தேவை அது மட்டும் தான் ஃப்ரேம்குள்ள வச்சுக்கணும். சரி, என்னை பொறுத்தவரையும். அது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம், அதெல்லாம் வச்சு மக்களை வந்து ஏமாற்றக்கூடாதுல்ல. அப்படிலாம் எனக்கு ஒன்றும் இது வராது. கஷ்டமா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த மாதிரி அனிமல்ஸ், காடு இந்த மாதிரி விஷயங்கள தாண்டி, திடீர்னு ஒரு டிரான்சிஷன் டுவர்ட்ஸ் த கமர்ஷியல் சினிமா. அது வந்து எப்படி ஆக்சுவலி உங்களால அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சுது? ஏன்னா அதை தாண்டி இப்போ நான் சொன்ன மாதிரி சுகுமார் சார்னு ஞாபகம் வந்தாலே காடு தான். இந்த மாதிரி ஸ்பெஷலா இந்த மாதிரி படம்னா அப்போ உங்களை அப்ரோச் பண்ணணும்னு தோன்றவங்களுக்கு எப்படி ஒரு கமர்ஷியல் மூவிக்கு உங்களை அவங்களுக்கு நீங்க ஸ்ட்ரைக் ஆயிருப்பீங்க அப்படின்றதே எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலி நீங்க எப்படி கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்குள்ள வந்தீங்க சார்? நீங்க 100% உண்மைதான். இப்போ எல்லா மைண்ட்லயும் இப்போ என்னன்னா காடுனாவே சுகுமார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா ஏதோ பண்ணாலும் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க. சதீஷ் சார் இப்போ ஒரு படமான நிறைய டிஎஃப்சி இருக்கு, படங்கள் பண்ண டிஎஃப்சி. எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஃபஸ்ட்டு. ஸ்கிரிப்டை வந்து ஒரு வாட்டி படிச்சுட்டு ஒரு வாட்டி நரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாங்கி படிச்சிடுவேன். படிச்சுட்டு அவங்க என்ன மைண்டில் இதாக எனக்கு சொல்லும் போதே எனக்கு அந்த எமோஷன் தெரிஞ்சிடும். என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த கமர்ஷியலுக்கு என் மைண்டை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க்கிங், லைட்டிங், பேட்டர்ன்ஸ், லென்சிங், பேக்ரவுண்ட், காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது அப்படியே அந்த ஃபாரஸ்ட் ஒரு படத்தை அப்படியே கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ள ஜம்ப் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு ஜம்ப் பண்ணிவிட்டு இதுதான் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தது தடையற என்னோட ஃபஸ்ட்டு படமே லாடம். அது சிட்டி.
ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி இருக்கும். அந்த லுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். நல்ல வேலை அது கொஞ்சம் சரியாக நல்ல 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 வேலை என்னன்னா அது மேபி நல்லா போயிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், என் மைண்ட் ஃபுல்லாக அதே மாதிரி வந்திருக்கும் ஒரு கமர்ஷியல் எஸ். இப்படின்னு. ஸோ அது சரியாக போகாதனால கரெக்டாக பிரபு சாலமன் சார் இப்படி மைனான ஒரு கதையை யோசிச்சு அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணதுனால ஸோ இந்த மைண்ட் இப்படி ஆயிடுச்சு. எப்பயுமே ஒரு படமாக இருக்கட்டும், ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு ஹிட்டு, அந்த ஹிட்டுனால தான் அதை வச்சு தான் மறுபடியும் நம்ம அதை ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் அப்படி போயிட்டு வரும்போது இப்போ ஒரு மைனா முடிச்சு கும்கி முடித்தோடனே எனக்கு தடையற தக்கன்னு ஒரு படம் வந்தது. அருண் விஜய் மகிழ் திருமணி சார் படம் டேஷன். ஸோ அது அப்படியே இந்த ஆப்போசிட் ஃபுல் நைட்டை ஃபைட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி ரக்குடாக இருக்கணும். நம்ம ராயப்பட்டினம் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அது ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. அவங்க ஒரு ஸ்கிரிப்டுக்கு என்ன ஒரு சினிமா பண்ண முடியும், அடாப்ட் பண்ணிக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது இல்லாமல் நான் நிறைய அதாவது லோ பட்ஜெட்டாகவும் பண்ணியிருக்கேன். லோ பட்ஜெட்டாக மீன்ஸ் என்னன்னா பட்ஜெட்டாக சொல்லலை, குட்டி கண்டென்ட்டு ஓரியன்டான இதுதான் நான் இன்ன வரைக்கும் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அது ஓடலைன்னா கூட கண்டென்ட் சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற அதுக்கான எனக்கு நேம் இருக்குது. இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா நல்ல கண்டென்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த நேம் இருக்குது. அதான் கேட்பாங்க, ஏன் பெரிய படம் பண்ணுறீங்க, கமர்ஷியல் படம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி அவார்ட் படம் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை சார், எனக்கு பிடிச்சிருக்கணும், கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கூட நான் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டா அதுக்குள்ளே நான் வந்துடுவேன். ஓகே. அதுதான் என்னுடைய சேலஞ்சான ஒரு தாட் ப்ராசஸ். கம்மிங் டு நீங்க சொன்ன மாதிரி அவார்ட் படங்கள் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க. தேன் வந்து மிகப்பெரிய லெவல்ல அவ்வளோ அவார்ட்ஸ் வந்து எடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 அவார்ட்ஸ் வந்து நம்ம கணேஷ் நாய்க்கு இப்படி முன்னாடி ஒரு வீட்டில் வந்து சும்மா 2-3 ஃபோட்டோ மட்டும் வச்சுருப்பேன். அப்படி இப்போ பார்த்தா இங்கே ஒரு 10 சைஸ் வந்து ஒரு கபோர்டு அடித்து வச்சுருக்காரு. அவர் வீட்டில் அவ்வளோ அவார்ட்ஸ். அது இல்லாமல் தருண் படத்தோட ஹீரோ, அவருக்கும் ஒரு 10 சைஸ் அடித்து கபோர்டில் வச்சு அவ்வளோ அவார்ட்ஸ். அபர்ணதி நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கும் அது. எனக்கும் அதில் ஒரு 7-10 அவார்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பீயிங் அ பார்ட் ஆஃப் சச் அன் அமேசிங் ப்ராஜெக்ட் இவ்வளோ பெரிய விஷயம் அந்த ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டாக இருந்திருக்கீங்க அப்படின்றத நினச்சி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, அதான் ஒரு இடத்துல ஒரு சக்ஸஸாக இருக்கிற இடத்துல நம்மளும் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் எனர்ஜி தான் இன்னொரு படத்தை வந்து இன்னொரு சக்ஸஸ்க்கு கொண்டு போகும். கமர்ஷியல்ஸ் எல்லாம் தாண்டி இது வந்து ஒரு கான்டென்ட் ஓரியன்டான ஒரு படம். இது ஆக்சுவலி உங்களால் எப்படி விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாமா சார்? அதுதான் நான் பிகினிங் சொன்ன மாதிரி தான். அந்த சீனு எழுதிருக்காங்களே, அந்த சீனை வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு தாட்டு தான், நம்ம விஷன் தான். இந்த விஷனில் இந்த சீனை சொன்னால் மக்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. என்னோட விஷன் என்னென்னா ஆடியன்ஸோட விஷன் தான். ஆடியன்ஸை வந்து நம்ம எப்பயுமே இப்படி பார்க்கவே கூடாது, இப்படி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து ஃபேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபேக் தான். ஆடியன்ஸை ஃபேக் பண்ணாமல் அழகாக அவங்களோட விஷயம் கரெக்டாக பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஒரு லொக்கேஷன் வந்து அவங்க பார்த்த மாதிரியே நம்ம காமிக்கணும். அதில் கொஞ்சம் கூட ஆர்டிஃபிஷியல் கொண்டு வந்துட்டேன்னா அது வந்து ஃபேக் ஆகிடும். அது ஆடியன்ஸ் ஏமாத்தாமல் நீங்கள் விஷன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் சக்ஸஸ் ஆகிடும். அதை வந்து எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். யா, அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்டில் நீங்கள் படிக்கிற ஒரு சீனை வந்து நீங்கள் தான் ஆக்சுவலி விஷுவலாக எங்களுக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் நாங்கள் பார்க்குறோம். பட் இன்ஃபேக்ட் அதை எழுதும்போது டைரக்டருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்திருக்கும், அவர் மைண்டில் ஒரு விஷயங்கள் ஓடி இருக்கும், கதையாக ஒரு பர்சனாக ஒரு சினாரியோவாக வந்து கண்டிப்பாக ஓடி இருந்திருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது வந்து மேபி அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல, ஒரு டைரக்டரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல அது கண்டிப்பா இருந்திருக்கலாம். அதுல ஏதாவது கிளாஷ் உங்களுக்கு நடந்திருக்கா? இது வேற பெர்ஸ்பெக்டிவா, உங்களது வேற பெர்ஸ்பெக்டிவா இருந்து இது இப்படி பெட்டரா இருக்கும், அந்த பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கிளாஷாவோ, இல்ல மேபி பெட்டர்மெண்ட்காக கூட இருந்திருக்கலாம். சில யார்கிட்டயாவது நீங்க வந்து கன்வின்ஸ் ஆகி சரி ஓகே நீங்க சொல்றதுக்கு நான் செஞ்சுட்டு போறேன், அந்த மாதிரி எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? நீ சொல்றது கரெக்டு. பட் நான் என்னோட விஷன் எல்லாமே டைரக்டரோட விஷன். ஏன் சொல்கிறேன்னா அவங்களோட விஷன் வச்சு தான் இன்ன வரைக்கும் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லையா.
இப்போ டேரக்ட் படிக்கும்போதில் அவங்க எழுதும்போதில் அந்த விஷயம் சொல்லி பேசுகிறாங்க. இந்த மாதிரி இருக்கும், ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கணும், ஒரு டார்க்னஸில் வேணும், ஒரு ஷேட் மூடில் வேணும், ஒரு ஒயிட் ஷாட்டில் வேணும், ஒரு மிடில் வேணும், அவங்க எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு டைட் ரேஞ்ச் வேணும். அவங்க எல்லாமே எழுதியிருப்பாங்க. இதை வந்து எழுதுறது வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கிறோம். அப்போது ஒரு ஃப்ரேம் வச்சுட்டாவே போதும். இப்போ எனக்கு உதாரணத்துக்கு பிரபு சால்மன் சார் ஒரு ஷார்ட் முடிஞ்சோன்னா அடுத்து என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அது என்ன லிஸ்ட் என்னடா அடுத்து சார் ரெடியா சார் வச்சுக்காமீண்டார் வச்சு ரெடியா ஓகே எப்பலாம் அப்படின்றார். இது எனக்கும் பிரபு சால்மன் சாருக்குலாம் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது என்ன நினைக்கிறாரு எனக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நான் எல்லா டேரக்டர்ஸுமே என்ன இப்போது இவ்வளோ படம் பண்ண முடியாது. இப்போ நான் என்னோட விஷயம் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் கதை எழுதலை. ஸோ எனக்கு அது தெரியாது. அவங்க டைரக்டர்ஸ் எழுதி கொடுக்குற ரைட்டர்ஸில் தான் அந்த விஷயம் தான் நான் என்ன தாட் ப்ராசஸில் ரைட் பண்ணாங்களோ அந்த தாட் ப்ராசஸ் தான் அப்படி ஃப்ரேமில் இருக்கும். சார் நான் என்ன செய்ய நான் எழுதுன மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு எல்லா டேரக்டர்ஸுமே நான் சொல்லியிருக்காங்க. ஒரு டேரக்டர்ஸ் கூட நான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி வந்தது இல்லை. இந்த ஃப்ரேம் வேணான்னு சொன்னது கிடையாது. சூப்பராக இருக்குது சார் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். அவங்க ரைட்டிங்கை வந்து நம்ம டிஓபியா எவ்வளோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க விஷன் அவங்க டைரக்டரோட விஷனா ஆடியன்ஸ் விஷனாக வந்து நீங்கள் கேப்சர் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்களோ 100% அது சக்ஸஸ் தான் இருக்கும். மாற்றுறதே இது வராது. ஓகே நைஸ். ஐயா நான் வந்ததுல இருந்து ஒரு 10 கேள்வி கேட்டிருப்பேன்னா இந்த 10 கேள்வியோட பதிலையும் பிரபு சாலமன் சார் என்ற பேர் இல்லாம இல்லவே இல்லை. குரு எப்பவுமே எப்பவுமே அப்பா அம்மாவை வந்து நீங்கள் எப்படி மாற்ற சொல்லுவீங்களா? கரெக்ட். அந்த மாதிரி தான் எனக்கு சினிமாவில் கேமரா கையில் தூக்கி கொடுத்து நீ தானே கேமராமேன் சொன்னது வந்து பிரபு சாலமன் சார். ஓகே. ப்ரொஃபஷ்னலி எப்படி சொல்றது, ப்ரொஃபஷ்னலி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அண்ட் ஆல்சோ உங்கள் ப்ராஜெக்ட்ஸை பார்க்கும்போது உங்கள் பாண்ட் என்ன அப்படின்றது வந்து எங்களுக்கு தெளிவாக புரியுது. பட் பர்சனலி நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு ஸ்பெஷலாக பிரபு சாலமன் சார் வந்து யார், எப்படிப்பட்டவர், எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அவர் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? இல்லை அதுதான் சொன்னேன். என்கிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னே எனக்கு தெரியாதுல்ல. நான் முடியாதுன்னு வேறு சொன்னேன். இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்னை பிக் பண்ணி பாயிண்ட் பண்ணி பிக் பண்ண சினிமாட்டோகிராஃபி. நான் சொல்கிறது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அண்ணன் ஜீவன் அண்ணன் தான் அவர். அது வந்து விதை, இவர் வந்து மரம். அந்த மாதிரி சொல்லலாம், அப்படி சொல்லலாம். இதுக்கெல்லாம் இன்னொரு காரணம் இருக்கும். இந்த கற்றுக்கணும் அப்படி சினிமாட்டோகிராஃபி கற்றுக்கணும்னு பாலசுப்ரமணியம் சார்கிட்ட இன்னொரு மரம். ஏன்னா அவர்கிட்ட தான் போயிட்டு ஒரு கேமராமேனாக எப்படி எல்லாம் ஒர்க் பண்ண முடியும், லைட்டிங்காக இருக்கட்டும், எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அது இன்னொரு மரமாக அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. ஏன்னா எனக்கு ஒரு 3 மரம். பாலசுப்ரமணியம் சார்ட்ட வந்து அழகே தமிழ் மகன் ஒர்க் பண்ணேன், மஜான்னு ஒர்க் பண்ணேன். மஜாலாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி கண்ணும்னு ஒரு படம், அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா கேட்பேன், சார் உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட் வந்துட்டுமா சார்? யோ இப்போயே நீ அசிஸ்டன்ட் தானியா, அசிஸ்டன்ட் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்க. என்னன்னா கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அதாவது அந்த படத்தை ஃபோட்டோகிராஃபர் இருந்தாலுமே கூட அவங்களோட அவங்க பழகிறதே வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் கூட கேமராமேன்ஸோட தான் பழக முடியும். ஏன்னா அது சேம் கொலீக்ஸ் மாதிரி தானே. அப்படி தான் அவங்களோட தான் எப்போயுமே இருக்கிறது. அவங்க பேசுகிறது, லைட்டிங் பண்ணுறது, என்ன அங்கே போய்ட்டு ஏதாவது பொருளை மாற்றி வைக்கணும், ஏதாவது லைட்டிங் மாற்றி சேஞ்ச் பண்ணணும்னா கூட அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி கேட்கும்போது நான் கேட்டதான் சொன்னேன், சார் நீ தான் அசிஸ்டண்டாக தானே ஒர்க் பண்ணுற அப்படின்னு மறுபடியும் என்கிட்ட புதுசாக என்ன கேட்குறேன் அப்படின்னு. இல்லை சார் சும்மா ஒரு இதாக வரேன் சார். சரி வாங்க அப்படின்றது. அப்போ ஃபோட்டோகிராஃபர் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி இங்கே சேஞ்ச் பண்ணேன். என் பிரபு சாலமன் சார் சொன்ன உடனே நான் சரி கற்றுக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி தான் பாலசுப்ரமணியம் சார்கிட்ட வந்து அழகே தமிழ் ஒன்று ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன், அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படின்றப்போ யாராக இருந்தாலும் தப்பு கண்டிப்பாக பண்ண தான் செய்வாங்க. எங்கேயுமே ஒரு பர்சனால வந்து தப்பே பண்ணாமல் ஒரு வேலையை வந்து கண்டிப்பாக முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நீங்களுமே எங்கேயாச்சும் தப்பு பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போ வந்து ஒரு ஸ்டார் ஒரு செலிபிரிட்டியாக ஒருத்தவங்க இருக்கும்போது இது வந்து என் மேலே மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதனால இதை நம்ம ரீடேக் பண்ணோம் அப்படின்ட்டு சொன்னால் அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ற சில டவுட்ஸ் எல்லாம் நம்ம மேல இருக்கும்ல, உங்களுக்கு இருக்கும்ல ஒர்க் பண்ணும்போது. அந்த மாதிரி ஏதாவது சினாரியோஸ் நடந்திருக்கா உங்களுக்கு? இல்லை நான் இப்போ ஒன்றும் இல்லை, அந்த டவுட்ஸ் வந்து எல்லாமே கரெக்ஷனுக்காக தான் வரும்.
தப்பு அப்படின்னா இப்போ எல்லாருமே தப்பு நடந்திருக்கும் இல்லைன்னு சொல்ல. இப்போ நான் இப்போ வந்து உங்கள் ஷாட் இருக்கும், நீங்கள் இப்படி மூவ் பண்ணும்போது லைட்டாக பேன் பண்ணியிருப்பீங்க, போட்டு அவுட் ஆகிடும். அது ஒரு ஒன்மர் தான். இப்போ நான் பேன் பண்ணுறது தப்பாக இருக்கலாம், இல்லை ஃபோக்கஸ் பண்ணுறது தப்பாக இருக்கலாம், திரும்ப போயிட்டு இருக்கும் டக்குன்னு இந்த லைட் ஆஃப் ஆகிருக்கலாம். அவங்க கரெக்டான எக்ஸ்போஷர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக், இப்போ ட்ராலி தள்ளும்போது லைட்டாக இடிச்சிருக்கலாம், இல்லை அந்த கரெக்டான பாயிண்ட்டுக்கு வராமல் இருக்கலாம். இது எல்லாமே வந்து பை மிஸ்டேக் எல்லாரும் அந்த ஸ்பாட்டில் நடக்கிறது தான். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு, எல்லாத்துக்குமே நடக்கும். அதில் என்னென்னா கோச்சுக்கிறவே முடியாது. இப்போ என் சைடு வந்து நான் சொல்கிறேன், அதுதான் நிறையா இந்த நடக்கும். இப்போ வந்து டைலாக் மறந்துருக்கும், இல்லைன்னா ஏதோ கண்டினியூட்டி மாற்றிருப்பாங்க, இல்லை ஸ்பாட்டில் எல்லாமே தப்புகள் நடக்குது. அதுமே அது இயல்பு தான். அதுல எல்லாம் ஒன்றும் கிடையாது. எத்தனை ஒன்மோர் போனாலுமே பெட்டர். எல்லாரும் இப்போ நான் எதுக்கு ஒன்மோர் போகிறேன், டேரக்டர்ஸ் எதுக்கு ஒன்மோர் போகிறாங்க, ஆர்டிஸ்ட் ஏன் ஒன்மோர் போகிறாங்கன்னா, இது பெட்டர் ஷாட்டு, ஒரு நல்ல விஷயமா ஒரு கொடுக்கணும். பெட்டராக கொடுத்தா தான் இருக்கணும்ல, அதுக்கு தான். ஓகே. இன்னொரு கேள்வி என்கிட்ட இருக்கு. ஒரு ஒரு டென்ஷனான சினாரியோ வச்சுக்கலாம் சார். லைக் ஒரு ஒரு லாஸ்ட் மினிட் சன் வந்து செட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றப்போ ஒரு சின்ன ஒரு ஷாட் வந்து நீங்க இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். பட் அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க லைட்டிங் கரெக்டா செட் பண்ணுன்ற மாதிரி இருக்கு. சன் செட் ஆயிட்டு இருக்குன்றப்போ ஒரு டென்ஷன் இருக்குல்ல, அது வந்து எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? அண்ட் நீங்க லேண்ட்ஸ்கேப்ஸ் பண்றீங்கன்றப்போ அது ரொம்ப பெரிய பிரச்சனையாவே நிறைய இடத்துல இருந்திருக்கும். லைக் ஹவு டு யூ ஹேண்டில் தட் சிச்சுவேஷன் சார்? அப்போ மிருகமா இருப்பேன். எல்லா டிஓபிக்கும் எல்லா டேரக்டர்ஸுக்கும் இந்த டென்ஷன் இருக்கும். 100% இருக்கும். அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விக்ரம் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இவங்க 3 பேர்ல உங்களுக்கு வந்து சீரியஸ்லி எனக்கு இவர் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ட்டு நீங்க வந்து ஒருத்தரை கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? சினிமாவில் பற்றி நீங்கள் யாருமே வந்து ஒருத்தர் சொல்லவே முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வந்து 5 குழந்தை பிறந்திருக்குன்னா, நீங்கள் 5 குழந்தை இவன் நல்லா வருவான், இவன் கெட்டது வருவான்னு அம்மா சொல்லுவாங்களா? சினிமா வந்து யுனிவர்சல். எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லா படத்துக்குமே அதான் சொல்ல மாதிரி எல்லாரும் சக்ஸஸ் ஆகணும்னு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது எல்லா படத்துலேயும் அவருடைய ஆர்டிஸ்ட்டும் விக்ரம் சார் பிடிக்கும், விஜய் சார் பிடிக்கும், விஜய் சேதுபதி சார் பிடிக்கும், விஷால் சார் பிடிக்கும், விக்ரம் பிரபு பிடிக்கும். ஸோ எல்லாமே நிறையா சொல்கிறேன். அவர்லேருந்து சார் இப்போ பண்ணிட்டுருக்கோம், அவர் பிடிக்கும். எல்லாமே ஜீவா சார் இப்போ முடிஞ்சு ஒரு படம் முடிச்சு 2 படம் முடிக்கும். மோஸ்ட்லி டச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மொத்தம் ஹீரோஸ் இன்னும் டச் பண்ணாத ஹீரோஸ் வந்து தனுஷ் சாரோட நான் திருடி ஒர்க் பண்ணிட்டேன். சூர்யா சாரோட நந்தா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணேன், கேமராமேனாக ஒர்க் பண்ணல. கார்த்தி சார் கூட ஒர்க் பண்ணுவோம். மோஸ்ட்லி எல்லா ஹீரோஸும் ஒர்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கமல் சாரோட இந்தியன் 2 கிளாஷ் பண்ணிட்டேன். சூப்பர். ரஜினி சார்கிட்ட ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். கொஞ்சம் தான் இருக்குது. சிம்பு சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். சூப்பர். வாலில் கிளாஷ் ஒரு சாங் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி எல்லாம் ஓகே. டு டூ லிஸ்ட்ல இன்னும் ஒரு 4 பேர் 5 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பா இந்த 3 ஆக்டர்ஸோட உங்களுக்கு இருந்திருக்கும். நாட் தட் நீங்க வந்து என்டையர் ஷெட்யூல் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் மேபி அது ஒரு சின்ன ஃபேக்டர் ஆஃப் அப்ரிசியேஷனா கூட இருந்திருக்கலாம். இது செம்மையா இருந்துச்சு அப்படின்ட்டு உங்ககிட்ட விஜய் சார் வந்து சொன்னதோ, இல்ல இது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியாஸ் கொடுக்கறதோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் வந்து கண்டிப்பா இந்த 3 பேர் கூடயும் இருந்திருக்கும்ல. ஸோ அதை பத்தி அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ விஜய் சார் கூட உங்களுக்கு ஸ்பெஷலான மொமெண்டா என்ன நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னா இருக்கிற ஹீரோட்டே வந்து அதிகமாக ஒர்க் பண்ணது விஜய் சார் கூட தான். நேருக்கு நேரில் அசிஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃபர், கில்லியில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், சீஃப் ஃபோட்டோகிராஃபர், குருவியில் ஃபோட்டோகிராஃபர், அழகு தமிழ் மகன்னா அசிஸ்டன்ட் கேமராமேன். நான் தான் சொல்ல வந்தேன் என்னென்னா இதெல்லாம் பண்ணிட்டு முடிச்சிட்டானா. அழகு தமிழ் வந்து தினமும் இப்படியா அப்படின்றார் பாலு சார். ஓகே, வேகமாக பிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு 2-3 பேர் 3 அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே இப்படி தான் பிடிக்கணும். அதாவது எங்கள் ஃபேஸ் மறைச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிட்டு இருப்போம். அப்போ சார் காலையில் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு வந்து பேசுகிற மாதிரி ஷாட்டு. அப்போ தமிழ் படிச்சுட்டு இருந்தேன். முடிச்சோன்னா எல்லாத்தையும் பார்த்தாரு. ஷார்ட் முடிஞ்சு ஓகே வந்து எடுத்துட்டோம். என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. இங்கே என்னையா அப்படின்றாரு. இல்லை சார், இந்த படத்தில் அசிஸ்டன்ட் கேமராமேனா அப்படின்றாரு. அந்த மாதிரி அங்கேருந்து அப்படியே படித்து வந்து இது அசிஸ்டன்ட் கேமராமேன் முடிச்சுட்டு அப்புறமா கெத்துன்னு ஒரு படம். நான் வந்து அங்கே எங்கே இருக்கேன், தேனியில் இருந்தேன். தர்மதுரையில் ஷூட். அப்போ கெத்து முடிச்சுட்டு
இப்போ பைரவாக்கு வந்து கேமராமேன் வந்து சர்ச்சிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதில் வந்து கெத்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. பார்த்தேன், யாருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டோடனே கம்பெனி வந்து கெத்து டைரக்டர் தான் சொல்லி கம்பெனிக்கு சொல்லி இந்த மாதிரி நல்ல கேமராமேனு அப்படின்னு சொல்லிட்டு மண்கரத்தை டைரக்டர். அப்போ சொன்னேன்னா அந்த படம் ஓகே வர சொல்லுங்க அப்படின்னு. போய் பார்த்தா நான் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணார். ரொம்ப ஹாப்பியாக இருப்பான், இவ்வளோ உன்னோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாரு. ஏன்னா தெரியல இங்கேருந்து வந்து அது இப்போ ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி. அதே மாதிரி விஜய் சார் பொறுத்த வரையும் என்னென்னா எல்லாம் உலகமே சொல்லிருச்சு அவரை பற்றி. ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறது, இதுதான் வேணும்னு சொல்ல முடியாது, இப்படி வச்சுக்க இப்படி வச்சுக்கணும்னு சொல்ல முடியாது. என்ன சில விஷயம் அதே மாதிரி விக்ரம் சார் தான் சார். அதாவது அவங்க உட்கார ஸ்டைல்ஸ் கேட்பாங்க நமக்கு. ஆனால் பிரதர் எதாவது மாற்றி சொல்கிறாரு, அண்ணான்னு சொல்கிறாரு, இப்போ தலைவான்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி எங்கே எப்போ அவருக்கு மூடு ஆசையாக இருக்கோ அப்படி பேசுவார். அப்போ என்ன பிரதர் அப்படின்ட்டு வருவார் நிறையா. அப்போது சில போஸ்ட்லாம் கேட்பார், இது ஓகேவா இது ஓகேவா இப்படி ஓகேவா அப்படின்லாம் கேட்பார். அதான் விஜய் சார் உட்கார மாதிரில. ஆனால் இது ஓகே நல்லா இருக்குது, இப்படி இந்த பல்ட்டி ஒரு வாட்டி வந்து கன் எடுத்துகிட்டு வரும்போதில் இப்படி சரிச்சிட்டு வந்து கன் எடுக்கவா இல்லை ஒரு பல்ட்டி அடி பண்ணுவா அப்படி கேட்பார். ஆனால் நீங்கள் எதுன்னு பண்ணிவிட்டு ஒரு ஃபைனல் போஸ்ட் மட்டும் கொடுங்கண்ணா அப்படின்னு அது பண்ணிவிட்டு வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை எடுப்பார். இது ஃபைனல் நல்லா இருக்குண்ணா அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்பார். அப்போ போஸாக நல்லா இருக்குது அப்படின்னு தான் சில விஷயம். இப்படி பண்ணிக்கன்னு எதுவுமே சொன்னதே கிடையாது. இப்படி பண்ணலாமான்னு தான் கேட்பார் விஜய் சார். அந்த மாதிரி நல்ல விஷயம். அப்புறமா ஆமாம், அது ரொம்ப அப்புறமா சாந்தமாக ரொம்ப ஹாப்பினஸ் அவருக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பின்னா சந்தோஷமாக இருக்கிற மாதிரிலாம் இது இருக்கும். அதே மாதிரி விக்ரம் சார் அதே தான் என்ன சொல்லுவார்னா, என்னை வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டக் பண்ணாத, என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு இங்கே உட்காந்து உன் லைட்டில் வந்து நடிக்கிறேன், கண்டிப்பாக உன் லைட்டில் தான் நான் நடிக்கணும், அதனால் என்னை மூடு இதாகுதுடா அப்படின்னு சொன்னார். என்னென்ன பண்ணலாம் சொன்னோம். இல்லை நான் இப்படி உட்காந்துக்கிறேன் அப்படின்னாரு. இப்படி உட்காந்து இங்கேருந்து மூவ் பண்ணி அங்கே போகிறேன் அப்படின்னாரு. சரிண்ணா ஓகே அப்படின்னு. ஏன்னா சொல்லிட்டாங்கன்னா நம்ம அங்கே போகும்போது அங்கே ஒரு இன்னொரு சோர்ஸ் லைட் ஏதோ நம்ம மூவ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி அதாவது எப்போயுமே சொல்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கூட சேது சார் சொன்னார். சேது சார் அதே சேம் சார். நான் வந்து இப்படி கொஞ்சம் நடந்துட்டு பேசுவேன் சார். 100% சார், நீங்கள் எங்கேனாலும் போங்க, எங்கேயுமே மார்க் கொடுக்க மாட்டேன். சாருக்கு எங்கேயும் மார்க் கொடுக்கணும், எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் மார்க் கொடுக்காதீங்க. ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இப்போ பர்டிகுலர் அங்கே நின்று லுக் கொடுக்கணுன்னா மட்டும் அங்கே கொடுங்க மார்க் கொடு, மற்ற யாருக்கும் மார்க் கொடுக்காதீங்க அப்படின்னு. என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் இங்கே தான் நின்று பண்ணுங்கன்னாவே அவங்க மூடே ஸ்பாயில் ஆகிடுச்சு. அவன் இங்கே கொஞ்சம் அப்படி திரும்பி பண்ணணும், இவ்வளோ உட்காந்து பிடிச்சி பேசணும், அவங்க பார்க்கும்போது இப்படி வேறு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் தேவைப்படுது ஒரு ஆக்டர்னா. ஸோ அதனால தான் இப்போ வர படங்கள்லாம் இப்போ தலைவன் யாருக்கும் எங்கேயும் மார்க் கொடுக்கல. சின்ன க்ளோஸ்அப்புக்கு மட்டும் மார்க் கொடுக்கும். ஏன்னா டைட்டில் லென்ஸில் வந்து மாறிடக்கூடாதுன்னு இருக்காரு. மற்றபடி ஒயிட் ஷாட்டுக்குலாம் யாருக்குமே மார்க்கே வேணும்னு சொல்லி தான் பார்த்துங்க. மேக்ஸிமம் அவங்க எங்கே போகிறாங்களோ அதை நம்ம கேப்சர் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் அதுக்குள்ளே நம்ம எங்கெங்கெல்லாம் லைட் பண்ணிக்கணும் வந்து ஒரு மாஸ்டர் லைட் ஃபஸ்ட்டு பண்ணிடுறோம். அந்த மாதிரி பண்ணிட்டு தான் ஆர்டிஸ்ட் வந்து ஃப்ரீ பண்ணிடுவோம். எதுவுமே இதுதான் அவங்க பண்ணணும், இது செய்யுங்க அப்படின்னு சொன்னதே இல்லை. இனிமேல் அப்படி தான் பண்ண போகிறோம். எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஸ்ட்ரிக்டாக எதுவும் பண்ண வேணாம் மீன்ஸ் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவோம். அவங்க நடிக்கணும் ஃபஸ்ட்டு. அவங்க எனக்கு வந்து எவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் அதிகமாக நான் பண்ணிகிட்டே இருப்பேன். லைட்டிங்காக இருக்கட்டும், ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், ஒரு நல்லது விஷயம் வர்றதுன்னா அதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னால் பண்ண முடியும், பண்ணி அடுத்தடுத்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஓகே. இது வந்து ஜென்ரலி நீங்க ஒரு இன்டோர் செட்டுக்குள்ளேயோ இல்லைன்னா நீங்க ஒரு அவுட்டோர் ஒரு நார்மலான ஏரியாலையோ நீங்க ஷூட் பண்ணும்போது இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்க செட் பண்றது வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் ஆக்சுவலி. ஆனா நீங்க வேற இடத்துல இந்த மலை காடுகள்ல அந்த மாதிரி நீங்க போய் ஷூட் பண்ணும்போது இதுவே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கும்ல. அது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க யூசுவலா ஃபேஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலி எனக்கு இங்க செட் பண்றது தான் கஷ்டம். இப்போ ஒரு எம்டியான ஸ்பேஸ்ல வந்து இவ்வளோ எனக்கு வந்து ஃப்ரேம் பியூட்டி ஒன்று, ஃப்ரேமோட டெப்த் வேணும், ஆர்டிஸ்டோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எனக்கு அந்த டெப்த்தை க்ரியேட் பண்ணிக்கிறது வந்து இங்கே நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறோம்ல, அந்த ஆர்டிஃபிஷியலை வந்து யதார்த்தமாக வைக்கணும். யதார்த்தமான வைக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வேணும். அதுக்கான லைட் பண்ணுறது கஷ்டம். ஃபாரஸ்ட்டில் அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் இயற்கையாகவே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா லைட் எந்த பக்கம் வருதுன்னா அது பக்கம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். அது ஈஸி. எனக்கு ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரையிலும் ஈஸியாக லைட் பண்ண தேவையில்லை, ப்ராப்பர்ட்டிஸ் தேவையில்லை. ஏதாவது ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து
நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். கஷ்டமாக நீ சொல்கிறது கஷ்டமானா நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம்ல அதுதான் கஷ்டம். ஓகே. ஸோ நிறைய சீரியஸான விஷயங்கள் ப்ரொஃபஷ்னலாகவும் பர்சனலாகவுமே ஷேர் பண்ணும். ஒரு சின்ன கேம் செஷன் பண்ணலாமா சார்? கேமா? யா. எனக்கு வராதே. எழுந்து ஓடிலாம் விளையாட வேணாம் சார், உட்கார்ந்த இடத்துல பேசி தான் விளையாட போகிறோம். சிம்பிள் தான். என்ன அப்படின்னா ஒரு ரேபிட் ஃபயர் செஷன் இப்போ நம்ம வந்து பண்ணலாம். நான் வந்து திஸ் ஆர் தட் அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க யூஸ்வலி அப்படின்றத வந்து சொல்லணும். ஸோ தெரியலன்னா முடியலன்னா என்ன சொல்றது, உங்களுக்கு நீங்க சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா. அப்படி வந்து இல்ல இது ரெண்டுமே எனக்கு வேண்டாம், இல்ல இது ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு மேபி தெரியல மட்டும் கேட்டுறாதீங்க, யாராவது ஹர்ட் பண்ற மாதிரி கேட்டுறாதீங்க, அது ரொம்ப கஷ்டம். அப்படி நான் கேட்டாலும் அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு இன்னைக்கு. ஏன்னா நான் ஆங்கர், நீங்க யாருமே ஹர்ட் பண்ணது இல்ல. ஹர்ட் பண்ணா கூட அது நியாயமான விஷயமா தான் இருக்கும். அவங்க ஹர்ட் பண்ணா அதை வந்து அவங்க புரிஞ்சு நல்லதா நடந்துக்கணும்னு தான் பண்ணியிருப்பாங்க, அவங்க கெடுதல நினைக்க மாட்டோம் அப்படின்னு. அப்படி எதுவும் எங்கேயும் மாட்டி விட்டுற மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஸோ சிம்பிளா தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நேச்சுரல் லைட்டா இல்ல ஸ்டூடியோ ஸ்பேஸா? ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது உங்க டேலண்ட்டை பார்க்கறது வந்து ஸ்டூடியோ லைட்ஸ், இயற்கையை கேப்சர் பண்றது வந்து டைமிங். ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹாட் வெதர்ல ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்களா, இல்ல சில்லுன்னு கோல்ட் கிளைமேட்ல ஷூட் பண்ண பிடிக்கும்? அது கண்டென்ட்டை பொறுத்து. இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி கும்கியில் ஒரு வெதர் சூப்பராக இருந்தது இல்லையா, அதே பார்த்தீங்கன்னா ராமே ஆண்டாலும் ராவணா ஆண்டாலும் ஒரு படம் 2Dல பண்ணாங்க. அது ஃபுல் இது ஹாட்டில் தான் எடுத்திருப்போம். ஒவ்வொரு ஷாட் பார்த்தா அப்படியே கண்ணல் இருக்கும். அந்த 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 ஷாட்லாம் எனக்கு இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் அவ்வளோ ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. ஸோ அது அந்த கண்டென்ட்டை பொறுத்து தான். இதில் ரெண்டுமே நீங்கள் அடாப்ட் பண்ணால் தான் நீங்கள் ஒரு டிஓபி. கரெக்ட். அது இதில் சுயநலமாக இருக்கக்கூடாது. இந்த படத்துக்கு இது தான் வேணும்னா இது கொடுத்தே ஆகணும். நீங்கள் பைரவாலாம் ஷூட் பண்ணும் அந்த கிரிக்கெட் ஃபைட்லாம் பண்ணும்போது கீழே வந்து ஒரு ஒயிட் சாண்ட் வேர் பண்ணியிருந்தோம் இங்கே பக்கத்து பின்னிமல். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 செகண்ட் கூட வந்து ஷார்ட் பண்ணி எல்லாம் போய் ஷேடோக்குள்ளே போகணுன்றாங்க. அதெல்லாம் உண்மையில் விஜய் சார்லாம் பெரிய லெஜண்ட். அவ்வளோ அந்த ஹாட்டில் வந்து உட்காந்து கிரிக்கெட் விளையாண்டு பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மர ஷேடோவே இருக்காது. அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஷாட்டில் இருக்கும். அதான் அந்த ஃபைட்டுக்கு அது தேவை. ஏன்னா அந்த அவ்வளோ அனல் இருந்தால் தான் அந்த ஃபைட்டோடைய சீக்வன்ஸாக அது தேவைப்பட்டுச்சு. அப்படிதான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மைனா வெர்சஸ் கும்கி எது வந்து உங்களுக்கு ரொம்ப பர்சனலி க்ளோஸ்? எல்லாம் ரெண்டுமே ஒரே டைரக்டர்ஸ் தான், ஒரே படம் தான். இதுலும் இல்லை, இது நீங்கள் என்னன்னா இது ஆப்போசிட் ஆகிற ஓகே. இது ரெண்டுமே எனக்கு ஒரே பிளேஸ் தான் இருக்கு. மைனால ஒரு லவ், இதில் ஒரு லவ், ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்டான லவ் கொடுத்துருக்கோம். அதில் வந்து எனக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, எனக்கு எல்லாமே ஒரு தான் அப்படின்னா ரெண்டுமே சேம் தான் உங்களுக்கு. ஓகே, சினிமாட்டோகிராஃபி பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உங்களுக்கு என்ன? சினிமாட்டோகிராஃபி ஒரே வார்த்தை எப்படி உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபினா என்ன? நம்ம பார்க்குறதெல்லாம் கேப்சர் பண்ணி எதுலையாவது அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஓகே, அது அங்கங்கே அந்தந்த டயத்துக்கு. இப்போ இது கூட எனக்கு ஒரு இது ஒரு கேதரிங் தான். இந்த மாதிரி ஒரு செட்டப் வரும்போதில் ஒரு அன்னைக்கு இந்த க்ரீன் மேட் வச்சாங்கன்னா, இந்த லைட்லாம் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சாங்களே அப்படின்னு அந்த எனக்கு அந்த மாதிரி ஒரு ஷாட் வரும்போதில் இது அப்படியே அதை அப்ளை பண்ணுவேன். ஷூட்டில் இருக்கும்போது டென்ஷன் ஆனால் நீங்கள் பண்ணுற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? பேசாமல் இருக்கிறது. சைலன்ஸ். ஓகே, என்ன பேசினா தானே தப்பாயிடும். பேசாமல் வந்துருந்தா அது எந்த தப்பும் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் சும்மா போயிட்டு ஒரு க்ரெயின்லேயோ இல்லை கேமராவில் உட்காந்துருக்கோம், டென்ஷனாக இருக்குது அப்படின்னா அது அதே கூல்னஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சினிமா இல்லை அப்படின்னா சுகுமார் இன்னைக்கு என்னவா இருந்திருப்பாரு? ஊரில் ஒரு விவசாயமாக இருந்திருப்பார், ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருந்திருப்பார். இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு 10 கோடி ரூபா கையில் நிறையா இருந்திருக்கும். நிஜமாலே அப்படியா சார்? ஆமாம், எனக்கு கொஞ்சம் ஒரு பிஸ்னஸ் மைண்ட்லாம் இருக்குது. ஓகே, நைஸ். டிஜிட்டல் கேமராவா இல்லை ஓல்ட் ஸ்கூல் ஃபிலிம் கேமராவா? ஓல்ட் ஸ்கூல் அப்படி சொல்லவே கூடாது.
அப்பதான். ஓகே. ஆமாம். ஸோ வாட்ஸ் யுவர் ஃபேவரட்? சார் எனக்கு பிகினிங் இந்த நெகட்டிவ் தான். அதில் இருக்க டெப்த் இன்ன வரைக்கும் வரமாட்டுது. இப்போ அவ்வளோ ஷார்ப் இருக்குது, ஷார்ப்னஸ் இருந்தால் கூட அந்த டெப்த்துக்கு எனக்கு கிரியேட் பண்ணவே முடியல. அந்த நெகட்டிவ் இருந்த டெப்த்து சான்ஸே இல்லை. எனக்கு இன்ன வரைக்கும் ஏன் பேசுகிறாங்க, மைனா கும்கி பேசுகிறாங்கன்னா திஸ் இஸ் அ நெகட்டிவ்ஸ் எக்ஸாக்ட்லி. கொடாக்ஸ். இப்போ பண்ண முடியல, அது வாய்ப்புகள் இல்லை, அதுக்கான பட்ஜெட் இல்லை. கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும் சார். இல்லை அது சைக்கிளிங்காக எகெயின் திரும்ப டிஜிட்டல் அவாய்ட் ஆகி மறுபடியும் ஒரு நெகட்டிவ்ஸ் வந்துச்சுன்னா ஏன் பட்ஜெட் இல்லைன்னா எல்லா லேபுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கான ஸ்டாஃப்ஸ்லாம் இல்லை. அதெல்லாம் அவ்வளோ சீனியர்ஸ் தான் பண்ண முடியும். இப்போ இது வந்து எல்லாம் டிஜிட்டல் மயமாச்சு. இப்போ எல்லாம் ஃபோனு யூஸ் பண்ணுறவங்க பண்ணாங்க. அதில் வந்து அப்படி பண்ண முடியாது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக இருப்பாங்க, அவங்க தான் பண்ண முடியும். கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கதை வந்து கேட்க பிடிக்குமா இல்லை சீன்னா படிக்கிறதுக்கு பிடிக்குமா? ஃபஸ்ட்டு கேட்டுருவேன், ரெண்டாவது படிக்க வச்சிருவேன். ரெண்டுமே செய்வீங்க. ஏன்னா கேட்கும்போது ஒரு மியூசிக்கில் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் வர்றான், அவங்க பார்ப்பான், பார்த்துட்டு அவர் அப்படியே மெதுவாக எடுத்து கை அவங்க வைப்பான், அப்படி கொஞ்சம் பார்த்து நின்றுப்பான் அப்படின்னு ஒரு சீனை சொல்லுவாங்கள்ல, அது மியூசிக். நீங்கள் வந்து படிக்கும்போது என்ன, ஒருத்தன் வந்தான், எந்திரிச்சான், திரும்பினா பார்த்தான், அப்படி தான் வரும். அப்போ நீங்கள் சொன்னதை கேட்டுட்டும் இந்த வரிகளை படிக்கும் போதில் எனக்குள்ள இன்னொரு விஷயம் ஓடும். இது அவர் சொல்கிறது இப்படி தான் கேட்குறாரு போல் அப்படின்னு கொஞ்சம் தாட் இருக்கும். அப்படி போவேன். ஓகே. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் வந்து சக்ஸஸ் வெர்சஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். க்ரியேட்டிவாக ஒரு விஷயம் பண்ணி அதில் வர சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை சக்ஸஸா, எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? இல்லை, சக்ஸஸ் வந்து ஒரு எனர்ஜி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அதுதான் ஒரு கான்ஃபிடென்ட். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் 10 out of 10 ஸ்கோர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் கேம் வந்து ஒரு வேளை இப்படி இல்லைன்னா என்னவா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். என்ன அப்படின்னா, எது நீங்கள் வந்து வாட் வுட் யூ லவ் டு சூஸ்? ஒரு வேலை விஜய் சார் கூட ஒர்க் பண்ணுற கமர்ஷியல் படமா இல்லைன்னா பிரபு சாலமன் சார் கூட ஒர்க் பண்ணுற படங்களா? எது உங்களுக்கு, எது நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? இல்லை, அது அந்த சேம் டைமில் இல்லை, அப்படி பண்ண முடியாது. நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா எந்த படம் எனக்கு பிடிக்குதோ அது பண்ணுவேன். அது எது பிடிக்கும் சார்? இல்லை, அதுதான். இப்போ 2 படம் நான் ஒன்றா கமிட் பண்ணவே மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒன்று இந்த கதை கேட்டு இந்த படம் முடியும் தட்டிக்கும் வேறு எதுவும் கேட்க மாட்டேன். கேட்டால் கூட அதை கொஞ்சம் இதை முடிச்சுட்டு தான் நான் வருவேன். அப்படி தான் என்னுடைய டைம் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இதில் 2மே பண்ணுவேன் நான் சொல்ல வரேன். இப்போது நான் சொல்கிறேன் ஆல்ரெடி சொன்னேன். நான் லோ பட்ஜெட்டும் பண்ணியிருக்கேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டும் பண்ணியிருக்கேன், அவார்டுக்காகவும் பண்ணியிருக்கேன்ல. இது என்னென்னா என்னுடைய என்ன சொல்கிறது, என்னோட டேஸ்ட். இப்படிலாம் வந்து இவ்வளோ எல்லா ஸ்கிரிப்டுமே நான் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருப்பேன். சாதாரணமும் பண்ணலாம் அப்படின்றது. நைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, மதுரையில் இருந்த அந்த இன்னசென்ட்டான ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சனா இல்லைன்னா வந்து வர்சஸ் இப்போ நீங்கள் இருக்க அந்த ஹை ப்ரொஃபைல் டிஓபியா, இப்போ நீங்கள் இருக்க லைஃபா, இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? அதுதான், அக்ரிகல்ச்சர் தான் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்குமே போனேன்னா, ஊரில் போனேன்னா, நான் வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து 6 மணிக்கு உட்காந்துருந்தேன். சும்மா அப்படியே உட்காந்துன்னா தென்னை மரம், மாலைகள் அப்படியே காற்றடிச்சும், கொடைக்கானலேருந்து ஒரு அந்த காற்று வரும், பக்கம் தானே. அது ஒரு நிம்மதி இங்கே இல்லைன்னு சொல்லலை. இது வந்து நம்மளாம் ஏற்படுத்திக்கிறது. அது வந்து இயற்கை கொடுத்தது. எங்கே இருந்தாலுமே வந்து அது நம்ம இடம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வாழ்க்கை கொடுத்துருது. இதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, தப்பு அது. அது பிறந்த இடம், அது வளர்ந்த இடம், அப்படி. ஸோ பிறந்த இடம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். நைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஒரு டைரக்டர் கிட்ட நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கும் அவருக்கும் ஒரு விஷுவல் பாயிண்ட்ல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஷுவலி நிறைய விஷயங்கள் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அவர் சொல்றதை காம கேட்டு போயிடுவீங்களா, இல்லைன்னா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு ஆர்கியூ பண்ணுவீங்களா? ஆர்கியூ பண்ணணும் மீன்ஸ் என்னன்னா, டேரக்டர் சொல்கிற விஷயம் விட நம்மது இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அப்போ நான் ஆஃப் ஆகிடும் சாஃப்டாக போயிடும். இல்லை அவங்க மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அது நான் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிடுவேன். டேரக்டர் மீறி எந்த இதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே வேறு யாராவது வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா கூட அது நான் சும்மா விட மாட்டேன்.
இல்லை டேரக்டர் சொல்கிறது மட்டும் தான் நீங்கள் கேட்கணும் செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதில் மோஸ்ட்லி இல்லை சார் இது இன்னும் கொஞ்சம் ஒய்ட் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு நான் சொல்லி பார்ப்பேன். இல்லை சார் போதும் அப்படின்னா ஓகே. ஏன்னா அது அவங்களுக்கு அவங்க விஷன் தான் ஆடியன்ஸ் காமிக்க போகிறோம் இல்லையா? அது அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபஸ்ட்டு டேரக்டர் பண்ணிட்டாவே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லு தான். அதில் எதுவும் இது பண்ணிக்கிறதுன்னு அவசியம் இல்லைல்ல. ஓகே. யா ஒரு ஃப்ரேம் நீங்க செட் பண்ணி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அது டேக் வந்து கரெக்டா வரல அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றத வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்பீங்களா? இல்லைன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி சினாரியோக்கு ஏற்ற மாதிரி அடுத்த உடனே என்ன சேஞ்ச் பண்ணலான்றதை பார்ப்பீங்களா? இல்லை அது மோஸ்ட்லி டேரக்டர்ஸ் அந்த ஓகே பண்ணுற அளவுக்கு எத்தனை ஷாட் எடுத்தாலும் நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கணும். அது வந்து டிஓபியுடைய ஒர்க். ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா எடுத்துகிட்டே இருப்போம். இல்லை சப்போஸ் அந்த லைட்டிங் மாறுது, இப்போ டே லைட்டில் மாறுது அப்படின்னா அப்போ நான் சொல்லுவோம், சார் லைட் போய் எடுத்துருக்கு, அடுத்த கண்டினியூட்டி இந்த லைட் வராது, என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா ஷார்ட்டை மாற்றிக்கிறோமா அப்படின்னு நமக்குள்ள டிஸ்கஷன் பண்ணுவோம். அப்படியே வரலையா, ஓகே சார், ஓகே சார் ஷார்ட் மாற்றிட்டு வேறு பக்கம் வச்சுக்கலாம் சார், நீங்கள் இதே சீன் தான் வேறு ஷார்ட் வச்சுக்கலாம், வேறு பக்கம் லைட் மாறுது அப்படின்னா ஓகேன்னு சொல்லி மாற்றி பண்ணிக்கிறோம். என்னென்னா ஒரு டீம் ஒர்க் தானே இது, நாட் ஒன்லி சிங்கிள் மேன். டீம் ஒர்க்குனால அவங்களுக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், நமக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இது வந்து ஒரு டீம் ஒர்க்னால அந்த லைட்டிங் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த கண்டினியூட்டிக்கு இது சேம் லைட் வராது சார்னு இன்ஃபார்ம் பண்ணிடணும். பண்ணால் ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் அப்படி பண்ணி கொடுத்துருவாங்க. நைஸ். ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி அதுதான் பண்ணணும். இதில் நீங்கள் அங்கே போயிட்டு ஃபைட் பண்ணுறதுக்காக நீங்கள் போகலையே, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் சேலரி வாங்குறீங்க. அதுக்கு தானே அது நீங்கள் அந்த தாட் ப்ராசஸில் இருந்தாவே நீங்கள் அந்த மற்ற தாட்ஸில் உங்களுக்கு வரவே வராது. எனக்கு ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து உங்க லைஃப்லயே உங்க ஃப்ரேம் வழியா நீங்க பார்த்ததுல தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் மொமெண்ட்னா நீங்க என்ன சொல்வீங்க? உங்க ஃப்ரேம் வழியா நீங்க பார்த்த ஒரு மொமெண்ட் மேபி படங்கள்ல இருந்ததா, நீங்க ஷூட் பண்ணதா இருக்கலாம். இல்லை எனக்கு அதுதான் சொல்கிறேன், அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ஜாஸ்தியாக வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நம்ம நினச்சத விட அந்த லைட்டிங், ஃப்ரேமிங், அந்த சில்னஸோ ஹார்ஸ் லைட்ஸோ வந்துச்சுனாவே இன்னும் மோர் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு. ஓகே. ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட் இந்த இடத்துல நடந்துச்சு அப்படி ஏதாவது ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாக கும்கியில் சொல்கிறேன். கும்கியில் ஒரு 6 o'clock போகிறோம். 6 o'clock போகிறோம், ஒரு டார்க் ஃபாரஸ்ட். ஓகே, போயிட்டு இருக்கும்போது அப்போ 6:15-30க்கு நினைக்கிறேன் ஒரு சன் வருது. சன் வரும்போது வந்து அப்படியே வேவ்ஸ் மாதிரி அப்படி ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்து ஒரு வேவ்ஸ் வந்துருச்சு. வேவ்ஸ் வந்தால் அந்த இடத்துல மிஸ்ட்டு லைட்டாக தான் இருக்குது. மிஸ்ட் வந்து உடனே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு ஸ்மோக் ரெடி பண்ணுங்க அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு ஒரு 3 ஸ்மோக் பண்ண என் அசிஸ்டன்ட்ஸ் அவங்க போய்ட்டு அப்படி அவங்க சவுண்டு இந்த பக்கம் ஒரு 2 பேர் போட்டு அப்படியே உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டேன்னா அந்த வேவ்ஸ் வந்து அப்படி வந்துருச்சு. அந்த செம்ம ஷாட் அது. அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அந்த பார்த்தா அந்த 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 சைமல்டேனியஸ் யோசிச்சிச்சு. அப்போது அந்த ஷாட்டில் வந்து 8mm போட சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே கேமரா ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துகிட்டு உடனே அந்த 8mm லென்ஸ் போட்டு ஒரு ஹேண்டு, அதாவது வியூ பாயிண்ட் பார்க்காம எடுத்த ஷாட் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் மைண்டில் இருக்குது. அங்கேருந்து பேக்லேருந்து அப்படியே ஹேண்டில் வந்துட்டுருக்கேன். வந்துட்டு இருக்கும்போது அந்த செம்ம ஷாட் வந்துச்சு. அப்போ பிரபு சார் சொன்னார் 1 second சார், 1 more அப்படின்னாரு. அந்த எலிஃபெண்ட் கூப்பிட்டுவாங்க அப்படின்னாரு. எலிஃபெண்ட் அப்போ விக்கி எங்கே விட்டாரா, விக்கி அங்கேருந்து வாங்க விக்கி அப்படின்னு. சுகு அங்கேருந்து சேம் ஷாட் அப்படியே ஃபாலோ பண்ணி சுகு அப்படின்றாரு. ஓகே, அப்படியே வந்துடும். அப்படியே அந்த சன்லைட் வந்து கிளார் ஆகி இப்படி வரும். அந்த இடத்துல பிரபு சாலமன், என் ஃபிலிம் பை பிரபு சாலமன் சார் போடுறாரு. அது வந்து இன்னைக்கு அந்த ஷாட் அது என்னோட விஷன், அதாவது பார்க்காம ஃபேரையாக பார்த்து எடுத்த ஷாட், வியூ பாயிண்ட் பார்க்காம எடுத்த ஷாட். அது ஹேண்ட்லேயே வந்து எடுத்துகிட்டு இருப்போம். அந்த இது கூட ஹெட் ரூம் கூட அப்படி இருக்கும். அதாவது 8mm என்ன ஃப்ரேமிங் தெரியும், என்ன லெவல் ஆஃப் அந்த ஃப்ரேமிங் தெரியும். அதுக்கு தகுந்த அப்படியே வியூ பாயிண்ட் பார்க்காம எடுத்த ஷாட் அது. அதில் போட்டுப்பா சார், அது என்றைக்குமே எனக்கு அது அதே பெரிய அவார்டான ஒரு விஷயம் வச்சுருப்பேன். சீரியஸ்லி சூப்பரான மேட்டர் சார் அது. ஓகே, அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் செஷன் ஆஃப் த கேம் என்னன்னா ஸ்பாட் மேட்ச். ஒரு வார்த்தையில் இதை நீங்கள் மேட்ச் பண்ணும் அப்படின்னா என்ன அந்த வார்த்தையாக இருக்கும் அப்படின்றதான் வந்து அதெல்லாம் கேட்குறீங்க. கேமு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதுக்கு என்ன மேட்சா உங்க மைண்ட்ல டக்குன்னு என்ன உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த மொமெண்ட் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அது ஒரு வார்த்தையில ஷேர் பண்ணும். ஓகே, சிங்கிள் வேர்ட் தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து பிரபு சாலமன் சார்.
கேமரா கையில் கொடுத்தது. தளபதி விஜய். நிறைய ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. டக்குன்னு ஸ்பார்க்கா வருது. இவ்வளவு டைம் எடுத்துக்கூடாது இது சார். நிறைய இருக்கு. அதை எதை சொல்றது தெரியல. ஓகே, நிறைய இருக்கு அவரை பத்தி. நெக்ஸ்ட் போலாம். மதுரை. மதுரைன்னா சாப்பாடு, அந்த மனம் உள்ள அந்த மேலூர் தாண்டி அந்த மலைகளை பார்த்தாவே எனக்கு அப்படியே ஏதோ பட்டாம்பூச்சி பறக்கும், இது ஸ்டார்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். வெரி நைஸ். நெக்ஸ்ட் விக்ரம் சார். விக்ரம் சார் அவர் கூட பிறக்காம இருந்துட்டேன்னு வருத்தமா இருக்கு. அவ்வளோ லவ். சேதுபதி சார். சேதுபதி சார் இன்னொரு வயசுல தம்பி, ஆனா அண்ணன் மாதிரி பயங்கரமான தங்கம். வெரி நைஸ். கேமரா லென்ஸ். லென்ஸ் தான். ஓகே, லென்ஸ் இது என்னோட ஐ தான் லென்ஸ். வெரி நைஸ். கடைசியா ஒரு வார்த்தையில நீங்க இதை சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரகிள், கஷ்டம். அது எல்லாத்துக்கும் வர்றது தான். அதை மீறி நீங்க நிற்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கை. வெரி நைஸ். விழுந்தாலும் நீங்க தான், எந்திரிச்சாலும் தாழ்ந்தாலும் நீங்க தான், விழுந்தாலும் நீங்க தான். வெரி நைஸ். ஸோ இதோட நம்ம இந்த கேம் செஷனை முடிச்சிடலாம். வெரி நைஸ். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அழகான பதில்களாக தான் கொடுத்தீங்க. அண்ட் இன்னும் சில விஷயங்கள் ஆக்சுவலி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இருக்கு. என்ன மாதிரி கேட்கணும், என்ன மாதிரி விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு படத்தோட மூடுன்ட்டு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது வந்து சூரரை போற்று படம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து ஒரு பர்டிகுலர் கலர் டோன்லேயே தான் ட்ராவல் ஆகும் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அந்த படம். இந்த கலர் டோன் அப்படின்றத மூடை வந்து செட் பண்ணுறது வந்து ஒரு டிரெக்டரோட பார்ட்டா இல்லை ஒரு சினிமாட்டோகிராஃபரோட பார்ட்டா? அண்ட் ஆல்சோ நீங்க இதை எப்படி சூஸ் பண்ணுவீங்க? அதுதான் சொல்ற அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது அவங்க சொல்கிறேன், டேரக்டர்ஸ் சொல்லும் போதே ஒரு மூட் நமக்கு மைண்டில் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கலாக வந்து சுரக்கும். அந்த மூட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து இதை வந்து மற்ற போர்டுலேயோ இதுலேயோ வரைகிற மாதிரி கிடையாது. எங்கள் மைண்ட்லேயே வந்து ஆல் டிஓபியோட மைண்டில் வந்து அது வரைஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்கிரிப்ட் சொல்ல 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 வரைஞ்சிட்டே இருக்கும். அந்த ஆர்டிஸ்ட்லாம் நடிப்புலாம் வந்துடும். அப்போது நாங்கள் பார்க்கும்போது அதை தான் வந்து ரீஷாட் மாதிரி நாங்கள் யோசிச்சிருப்போம். அவன் நமக்கு கேட்கும்போது நமக்கு ஒரு ஐடியா தோணும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் வைக்க போகிறோம், இந்த லைட்ஸ் தான் பண்ணுவோம், இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ், இந்த மாதிரி தான் ஸ்மோக் போட்டுப்போம், இந்த மாதிரி பிளாக் தான் வைக்க போகிறோம். நீங்கள் அந்த கதை சொல்லும் போதே அது நமக்கு ஏறிடும். பண்ணியிருப்பாங்க. நம்ம லைட்டிங் இருக்கும், நம்ம எல்லாமே வந்து அவங்க சொல்லும் போது எல்லாமே சொல்லிடுவாங்க. சார் ஒரு 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 பெரிய குடோன் சார், அங்கே வந்து சும்மா ஒரு லைட்டில் தான் இருக்குது சார். அங்கே வந்து இருக்கும்போது அந்த இருட்டுக்குள்ளே வராங்க சார். ஃபஸ்ட்டு ஃபேஸ் காமிக்க மாட்டேன் சார். ஃபஸ்ட்டு ஷூ காமிப்போம் சார். ஷூவில் வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே திருவுவாங்க சார். அப்படியே டைட்டு போயிடும் சார். டைட்டில் பார்த்தா அந்த டார்க்னஸ் திரும்ப அப்படிலாம் இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்மளோட ஆர்ட் வரைஞ்சிட்டே இருக்கும், நம்ம மைண்ட் வரைஞ்சிட்டே இருக்கும். இதை அவங்க சொல்லும் போது அதுக்கப்புறம் திரும்ப ரைட் படிப்போம்ல, இது அப்படியே கொஞ்சம் அந்த மூடு கொண்டு வரது. ஃபஸ்ட்டு சொல்கிறது கேப்சர் பண்ணுறது வந்து டைரக்டர் சொல்லும் போது அந்த மூடு நம்ம ஏற்றிக்கிறோம். அந்த மூடை ஃபைனலாக கொடுக்குறது வந்து டிஓபி தான். ஓகே, நைஸ். ஒரு நல்ல கிளாரிட்டி ஆக்சுவலி எனக்கு இதில் கிடைச்சிருக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய டவுட்டாகவே எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. எப்படி இது அதுதான் ஆக்சுவலி மக்களுக்கு கன்வே பண்ணுது எல்லாத்தையுமே. அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அதுக்கு தான் நீங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, டைரக்டாக சினிமாட்டோகிராஃபர்னு சொல்லுவாங்க. பாதி டேரக்டரில் வந்து நீங்கள் அவங்ககிட்ட இருந்து அவங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணி நீங்கள் அவரை வந்து கேப்சர் பண்ணிக்கணும். இல்லைன்னா வெறும் சினிமாட்டோகிராஃபர் தான் வரும். டேரக்டர் ஆஃப் சினிமாட்டோகிராஃபினா அதில் நீங்கள் அதுக்கு தான் வந்து நீங்களே அதை கொஞ்சம் டேரக்டராக எழுதிட்டு. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு கோவர்க்கர், இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னா இப்போதைக்கு ஃபீல்டில் இருக்கவங்கள யாரை சொல்லுவீங்க? எனக்கு எல்லாமே பிடிக்கும். பட் எனக்கு மானசீக குரு அப்படின்னா ஒர்க் பண்ண முடியாமல் ஒர்க் பண்ணலை அவங்க ஆசைன்னா இப்போவே ஜீவா சார் தெரியுங்களா, ரன், குசி, ஆசை, அவர் தான் என்னுடைய மானசீக குரு. குரு மீன்ஸ் அவரை எப்போவுமே பார்த்துட்டு இருப்பேன். இது எப்போன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் தெரியும். நான் ஒர்க் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸ்க்குமே நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன், எனக்கு ஜீவா சார் மாதிரி நான் வரணும், ஃப்ரேம் வைக்கணும் அப்படின்னு. அப்போது லாஸ்ட்டில் காக்கி சட்டை ஒர்க் பண்ணிட்டு இது காக்கி சட்டை அப்படின்னு ஒரு சாங் வரும். அப்போ வந்து ராஜேஷ் மாஸ்டர் தான் வந்து கொரியோகிராஃபர். அப்போ வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். அது தெரியும், அதை வந்து அப்படியே ஜீவா சாருக்கு அப்படியே காப்பி அடிச்சிருப்பான். அப்போ பிளாக் ஆச்சுன்னா அவர் மானிட்டர் பார்த்துட்டு ஜீவா அப்படின்ட்டார்.
ஐயோ! அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து மானசீகமா லவ் பண்ணியிருக்கேன் ஜீவா சார். ராஜு சாரு அந்த ஃப்ரேம பார்த்துட்டு ஜீவா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அதே பெரிய அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலி உங்களுக்கு அச்சீவ்மெண்ட். அது. அப்ப சொன்னேன், "சுகு." அவர் சொன்னது, "சுகு. ஏய் ஜீவா மாதிரி வச்சிருக்க சுகு" அப்படின்னாரு. "ஓகே சார். தேங்க் யூ சார்." அப்படின்னு. ராஜு மாஸ்டர் ரொம்ப தங்கமான ஏன்னா நான் நேருக்கு நேர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன்ல. அவர் ஓகே. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இப்ப நீங்க ராஜு சார் சொன்ன மாதிரி நெறைய பேர் உங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. இது நல்லா இருந்துச்சு, இது சூப்பரா இருந்துச்சுன்னு வாழ்க்கையில நெறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும், தி பெஸ்டஸ்ட் இந்த காம்ப்ளிமெண்ட் இந்த பெர்சன் வந்து என்கிட்ட இத சொன்னது வந்து என்னால மறக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா ஃபீல் ஆச்சு அப்டின்ட்டு உங்களோட லைஃப்ல பெஸ்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யார் குடுத்தா சார்? இல்ல அது குடுத்தாலும் நான் அத ஏத்துக்கிற மாட்டேன்னா, அத வந்து நம்ம தலையில ஏத்திக்கிறாம, அத அப்படியே மறந்துட்டு, குறைகள் மட்டும் நம்ம ஏத்துட்டே இருப்போம். "நீங்க அத நல்லா பண்ணியிருக்கணும். கரெக்ட் தான். நல்லா பண்றேன் சார்" அப்படின்னு. அந்த மாரி தான் நான் எடுத்துட்டு போவேன். ஓகே. நைஸ். தட்ஸ் ஆக்சுவலி அ பெட்டர் வெர்ஷனா நம்மள ஆக்கும்னு நினைக்கிறேன் நானு. அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து சினிமா மேல பேஷனேட்டா நெறைய பேர் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் உங்கள மாதிரி அப்படின்ற கனவுகளோட நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில பாயிண்ட் ஆஃப் அட்வைஸ் இது பண்றது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க சொல்ல நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்வீங்க? இல்ல இப்ப என்னன்னா, எங்க மாதிரி நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் என்னன்னா, நாங்க இன்னைக்கு இப்ப இப்ப எங் டீமுக்கு என்னன்னா, எல்லாமே ஓப்பன்ல இருக்கு. நீங்க YouTubeல பார்க்கலாம், Instaல பார்க்கலாம். அ இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா பிராக்டிகலா ஒர்க் பண்ணியிருக்கோம். மேனுவலா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்ப என்னன்னா, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருக்கும்னா, வேஸ்டேஜ் டைம் இருக்காது. வேஸ்டேஜ் அதாவது டவுட் இருக்காது. இந்த சீன் தானே இப்படி பண்ணிக்கலாம். இந்த ஃபைட் தானே இப்படி பண்ணிக்கலாம். இந்த சாங்ஸ் தானே இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு டயத்த வேஸ்ட் பண்ணாம இருக்கும். ஸோ இப்ப இருக்க யங் டயத்த வேஸ்ட் பண்ணாம நெறைய படங்கள் பார்க்கலாம். இப்ப படங்கள் பார்த்தா கத்துக்கலாம். நாங்க வந்து பிராக்டிகலா ஒர்க் பண்ணதுனால அந்த டயத்த சேவ் பண்ணோம். அந்த டயத்த மேக்ஸிமம் எவ்வளோ சேவ் பண்ணி, இதெல்லாம் ஒர்க் பண்ணி ஐடியா வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு படம் பண்றதுக்கு முன்னாடி நெறைய ஹோம் ஒர்க் எடுத்துக்கிட்டாங்கன்னா, தி பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஃபைனல் கொஸ்டின் அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, எல்லாருக்கும் இப்போ ஒரு டைரக்டருக்கா இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கா இருக்கட்டும், ஒரு சிக்னேச்சர் இது அவரோட ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கும். அது வந்து நீங்க உங்களுக்கு பர்ட்டிகுலரா இதுதான் என்னோட ஸ்டைல், இது என்னோட சிக்னேச்சர் அப்படின்ட்டு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஜீவா சார் பத்தி, ரொம்ப ஷார்ட் பார்த்தோன்னே ஜீவா அப்படின்னு டக்குன்னு மைண்ட் போயிடுச்சு. அந்த மாதிரி சுகுமார் சார்னா ஒரு சிக்னேச்சர்னா அது அப்படின்னு இருக்கு. என்னவா நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நான் வந்து அந்த அந்த சாஃப்ட்வேர் இன்னும் உடைக்கணும்னு பார்க்குறேன். ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து இவர் இப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சினிமாட்டோகிராஃபர் படமா தான் இருக்கும். டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இருக்காது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒவ்வொரு கதை வேற வேற களம், வேற வேற தாட்ஸ் ப்ராசஸ் எல்லாம். அந்த கதைக்கு நீங்க என்ன சினிமாட்டோகிராஃபி பண்றீங்க? அ என்ன மூட் குடுக்குறீங்க? என்ன லுக் குடுக்குறீங்க? அது என்ன எமோஷன் கேட்குது. அதுக்கு தகுந்த மாரி தான் நீங்க பண்ணணும். இதில உங்களுடைய பார்ட் ஆஃப் வந்து அதில வந்து இது நீங்க தெரியணும் அப்படி பண்ணீங்கன்னா, அது ஃபேக் ஆயிடும். என்ன பொறுத்தவரையும் அது பண்ணக்கூடாது. அந்த கன்டென்ட்‌க்கு எது தேவையோ, என்ன மூட் தேவையோ அதுக்கு டிஃப்ரெண்ட்டா குடுத்துட்டே இருந்தா தான் டைரக்டர் ஆஃப் சினிமாட்டோகிராஃபர்ன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட விஷன் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயமா இருக்கு. நான் இங்க இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து இப்போ நீங்க இருக்க இடத்த விட இன்னும் நிறைய நிறைய சக்சஸ்ஃபுல்லான ஸ்டேஜஸ்க்கு நிறைய சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸுக்கு உங்களை கூட்டிட்டு போகும் கண்டிப்பா அப்படின்னு நான் வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் எனக்குள் சினிமா. இன்னைக்கு நீங்க வந்து இவ்வளோ விஷயங்கள் நிறைய பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் ஆப்வியஸ்லி நான் உங்களை போர் அடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கொஸ்டின் அன்வான்டா பேசி எனக்கு ஜாலியா இருந்துச்சு. நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பத்தியும் சினிமா பத்தியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக மிகப்பெரிய நன்றிகள். எனக்குள் சினிமா நிகழ்ச்சிக்கு வசந்த் டிவிக்கு வந்து இவ்வளோ நேரம் எங்க கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. யூ ஹேட் ஃபன் சார்? யா. ஓகே. யா. நன்றிகள் வசந்த் டிவி நேயர்களே. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில இன்னொரு சூப்பரான செலிபிரிட்டியோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். Until then, it's bye bye from me, Surni.